கடவுளை எங்கே வழிபட வேண்டும்? இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். கடவுளை எங்கே வழிபட வேண்டும்? மோசே காலத்தில் கடவுளை மலையில் வழிபட்டார்கள். விடுதலை பயணத்தில் வாசிக்கிறோம் அல்லவா, 31ஆம் அதிகாரம் 12 நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள். மலையில் வழிபட்டார்கள் அல்லது மலையில் ஆராதித்தார்கள், தொழுது கொண்டார்கள். அரசர்கள் காலத்தில், அதற்பின் அரசர்கள் காலத்தில் ஆலயத்தில், சாலமோன் ஆலயம் கட்டிய பிறகு அரசர்கள் காலத்தில் ஆலயத்தில் கடவுளை வழிபட்டார்கள், தொழுதார்கள், ஆராதித்தார்கள். இதோ நீங்கள் நான் வாழ்கின்ற இக்காலத்தில் எங்கே கடவுளை வழிபட வேண்டும்? இது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானே அதற்கான வழிமுறைகளை இயேசு சாமி சொல்லியிருக்கிறார். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 21, 24 வாசிக்கிறோம். காலம் வருகிறது, வந்தே விட்டது, கடவுளுடைய மெய்யடியார்கள் கடவுளை ஆவியிலும் உண்மையிலும் தொழுது கொள்வார்கள். அந்த சமாரியா பெண்ணுக்கு ஆண்டவர் சொன்னால், இம்மலையிலும் அல்ல, எருசலேமிலும் அல்ல, எருசலேமில் ஆலயத்திலும் அல்ல, இம்மலையிலும் அல்ல, கடவுளை எங்கும் தொழுது கொள்ளு காலம் வரும். அதுதான் ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை தொழுது. ஆவியிலும் உண்மையிலும் கடவுளை ஆராதிக்கிற, வழிபடுகிற, தொழுகிற பிள்ளைகளாய் மாறுகின்ற பொழுது ஆலயமாய் இருக்கிற நாம், ஆலயத்துக்கு செல்கிற நாம் எங்கு வேண்டுமானாலும் ஆண்டவரை ஆராதிக்கலாம், வழிபடலாம். அப்படிப்பட்ட வழிபாட்டை கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.